கட் போட்டேன். Yes, disclaimer also வந்துட்டு கூட போய் நல்லா போட்டுக்கோங்க. Because I can't take any risk here in Indian markets. Okay. So yes, welcome to yet another video. And இந்த வீடியோல இந்த வருஷம் ஓகே இந்த வீடியோல வந்துட்டு என்னோட worst and best investments for 2025 in Indian market பார்க்க போறோம். இந்த வருஷம் நான் லைட்டா வந்துட்டு சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்மால் கேஸ் ரெடி பண்ணி அதை 2025 ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸு. நிஃப்டி பீட் பண்ணிருச்சு பெஞ்ச்மார்க் 12%. ஆல்சோ நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு டிஸ்க்ரிஷனரியாவும் என்டர் ஆகியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் என்னோட வொர்ஸ்ட் பெட்ஸ் இந்த வருஷத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இத ப்ராப்பரா எடிட் பண்ணி போட்டா இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும். பட் நேத்து ரேண்ட் கேட்கலைன்னா போய் கேட்டுட்டு வாங்க. அதுல நான் ஏன் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் ஸோ ஐஎன்டிஆர், ஸோ இந்த டிக்கர் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரெப்போ ரேட்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணும். இந்த பர்டிகுலர் டிக்கர். இந்த வருஷம் 2024ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ரேட் கட் இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு லைனும் ரேட்ஸ் கீழ போறத வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. 4 ரேட் கட் வந்துட்டு இருந்துச்சு. ரேட் கட் வந்துட்டு மேக்ஸிமம் அ ஒரு ஒரு எக்கானமில இருக்கு அப்டின்னா, அவங்க வந்துட்டு கன்சியூமர்ஸோட ஸ்பெண்டிங்க வந்துட்டு இன்கிரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க சேஃப் ஹேவன் ஆர் டெப்ட் அசெட்ஸ்ல வந்துட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா, 6.5% கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த 6.5%ல இருந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 175 பேசிஸ் பாயிண்ட் இந்த வருஷத்துக்கு 1.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இந்த வருஷம் ஜான்வரி 2025ல இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கட் வந்துட்டு நமக்கு ஆ போன மீட்டிங் அப்போ 25 பேசிஸ் பாயிண்ட் கட் வந்து இருந்துச்சு. ஸோ டோட்டலா இந்த வருஷத்துக்கு 1.7% குறைச்சிருக்கான். 125% வந்துட்டு இந்த வருஷத்துலேருந்து குறைச்சிருக்காங்க. சாரி 1.25%, 175% இல்ல. 1.25% வந்துட்டு இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க. ஸோ, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு எக்கானமில ஜாஸ்தி ஆகுது ஆர் கம்மி ஆகுது. இன் திஸ் கேஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்னு தெரியணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மி ஆகுதுன்னா, கவர்ன்மெண்ட் வந்துட்டு ஸ்பெண்டிங்க இம்ப்ரூவ் ஆர் ஸ்பெண்டிங் வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்க. ப்ரமோட்ன்றது கரெக்ட்டான வார்த்தை. இந்தியன் மார்க்கெட்ல ஸ்பெண்டிங்க வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸ் யூசுவலா அந்த வருஷத்துக்கு புல்லிஷா இருக்கும். இது வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது. இது வந்துட்டு எந்த கண்ட்ரியா இருக்கட்டும், யுஎஸ்ஸா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், எந்த கண்ட்ரினாலும் இது வந்துட்டு ஒரு குளோபல் பினாமினன். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுதுன்னா, ஆர்பிஐயோ இல்ல அந்த பர்ட்டிகுலர் ஃபெட்டோ அங்க எந்த பேங்க் இருக்காங்களோ, சென்ட்ரல் பேங்க் இருக்கோ, அந்த சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுது. ஸ்பெண்டிங்க ப்ரமோட் பண்ண சொல்லி. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ எஃப்டில போட்டிருக்கவங்க, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு எஃப்டில எனக்கு வந்துட்டு இப்போ பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 7% என்னோட எஃப்டில 7% கிடையாது. இந்த 6.5% இதுதான் வந்து நேஷனல் சர்டிஃபிகேட். ஸோ ஓகே. இன்னொன்னு சொல்லி தரேன். ஆ இதெல்லாம் வந்துட்டு இப்போ படிச்சது. உங்களுக்கு நான் அப்படியே வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஆ இப்போ இந்த எஃப்டியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு பாண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸா இருக்கட்டும், இதோட ஆ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு டைனமிக்கா இருக்கும். எப்பயுமே ஃபிக்ஸ்டா இருக்காது. ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸ் வந்துட்டு இப்போ விடுறது கிடையாது. ஏன்னா அது பெரிய ரிஸ்க். நான் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பீரியட்ல இருந்துட்டு சப்போஸ் நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆக ஆரம்பிக்குதுன்னா,
ஃபண்ட் இஷ்யூ பண்ணவனுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போயிரும். பெரிய லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ஜாஸ்தி. ஸோ இப்போ இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீமா இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஆர்பிஐ தர ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்டா இருக்கட்டும். இது எல்லாமே வந்துட்டு டைனமிக் ஆ இல்லன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிவைஸ் பண்ணக்கப்புறமேலு நேஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதோட ரேட்டு மேக்ஸிமம் இதுக்கு ஈக்குவலன்ட்டா தான் இருக்கும். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதோட ரேட்ல இருந்து பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எஃப்டியா இருந்தாலும், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்டா இருந்தாலும் பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ என்னோட அசம்ப்ஷன் படி வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் தப்பா கூட இருக்கலாம். பட் நான் படிச்ச வரைக்கும் தியரில படிச்ச வரைக்கும் 350 பேசிஸ் பாயிண்ட் 6.5% இருந்துச்சு. பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 6.85% தான் உங்களோட எஃப்டி ஆவரேஜாவோ, இல்ல ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸோட ஆவரேஜாவோ 6.85% தான் இருந்திருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. ஐ மீன் இந்த வருஷம் நல்லாவே கம்மியாயிருக்கு. ஜான்வரில இருந்துட்டு கம்மியாயிருக்கு. ஸ்பெண்டிங் ப்ரமோட் ஆகுது. ஸோ பீப்பிள் வந்துட்டு அவங்களோட எஃப்டில இருந்து காச பிரேக் பண்ணி, அப்படியே பேங்க்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகும். ஏனால், இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு கண்டிப்பா 6% கிடையாது. இந்தியன் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஃபார் 2025 3.7% டூ 4.7% வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்துட்டு அ வீட்டுக்காரரா இருக்கீங்க, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டா இருக்கீங்க, நீங்க பர்ச்சேஸ் போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்கும்னு தெரியும். ஸோ ரஃப்பான எஸ்டிமேட் வந்துட்டு 6லேருந்து 8% ஆனா, என்னோட பேங்க் எனக்கு எவ்வளோ தருது இந்த வருஷம்? என்னோட பேங்க் வந்துட்டு 5.25% பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட். ஸோ 5.65% தான் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும். அப்டின்னா என்ன ஆகுதுன்னா, நான் என்னோட பேங்க் எஃப்டிலயோ, நான் என்னோட பாண்ட்ஸ்லயோ போட்டு வச்சிருக்கிற இந்த பர்ட்டிகுலர் எனக்கு வரப்போற இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன விட கம்மியா இருக்கு. மீனிங் என்னோட பணத்தோட மதிப்பு வேல்யூ ஆஃப் மை மனி இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லன்னா ஹையர் ஈல்டு தர மார்க்கெட்ஸ்க்கோ, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கோ என்னோட போர்ட்ஃபோலியோவ கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிறப்போ என்ன நடக்கும்னா, பீப்பிள் வந்து பேங்க்ல இருக்கிற காச எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கோ, இல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வைக்கிறது தான் சட்டம். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இன் த சென்ஸ் கவர்ன்மென்ட்டோட பாண்ட்ஸ்ல வந்துட்டு நான் சொன்ன இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸா வச்சு பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் ஆகும். கார்ப்பரேட்ன்னு இருக்கிறப்போ நான் தரேன். என்ட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்தா, பீப்பிள் என்கிட்ட வந்துட்டு என்னோட அந்த பாண்ட்ஸ வாங்குவாங்கன்னு தெரியும். ஸோ ஆவரேஜா எல்லாருமே எதிர்பார்க்கிறது 9%லேருந்து 10%. ஸோ கார்ப்பரேட்ஸ் பாண்டுக்கோ, இல்ல வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கோ, இல்ல இப்போ கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. கோல்டு இன்னும் அத தரும்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி, மத்த கோல்ட் இல்ல கமாடிட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸுக்கோ, அவங்களோட காச வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. அப்போ லிக்விடிட்டி என்ன ஆகும்? லிக்விடிட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ பேங்க்ஸ்ல இருந்து வச்சு பேங்கோட எஃப்டில இருந்து லிக்விடிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ அஃப்கோர்ஸ் நெறைய பேர் வர வர அது ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது ஹைண்ட்சைட்ல பார்க்கிறப்போ, இதுதான் வந்து அ இந்தியன் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான கேண்டில் ஸ்டிக்ஸா மாத்திக்கிறேன். 12 மந்த்ஸ் இயர்லி சார்ட் ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வருஷம் நிஃப்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்வளோ குடுத்திருக்கு? நான் கரெக்ட்டா ஆங்கர் பண்ணிக்கிறேன் மெஷரிங் டூல் எடுத்து. ஓப்பன்ல இருந்து இப்போ குளோசிங் வரைக்கி 10.17% குடுத்துருக்கோம். உங்களோட ஃபண்ட் மேனேஜர் சப்போஸ் நீங்க பிஎம்எஸ்ல இருக்கீங்களோ, இல்ல வந்துட்டு ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கீங்களோ, அப்ப நிஃப்டிய ட்ராக் பண்ற மாரி இடிஎஃப் சொல்லல. லார்ஜ் கேப் ஃபண்டோ, மிட் கேப் ஃபண்டோ, ஸ்மால் கேப் ஃபண்டோ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு இந்த 10 புள்ளி சில்ற % அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்க கீழ இருந்தே
சப்போஸ் நல்ல இன்வெஸ்ட்மென்ட்ல ஹைஸ்ல இல்ல இப்ப க்ளோஸ் வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ரஃபா 20% வந்துட்டு கிடைச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வருஷம். அண்ட் ஓப்பன்ல இருந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 16.75% குடுத்திருக்கு இந்த வருஷம். இந்தியன் மார்க்கெட் மட்டும் வச்சு பார்த்தோம்னா. டெக்னிக்கல்ஸ் நான் இங்க பெருசா பேசல. பட் அழகான ஒரு ஆ புல்லிஷ் இயர் இந்த வருஷம் நாஸ்டாக்கு. நம்மளோட ஐசிடி டெர்ம்ஸ்ல பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில்க்கு பிரைஸ் உள்ள வந்து சப்போர்ட் எடுத்து, ப்ரீவியஸ் இயரோட லோஸ வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு, பியூட்டிஃபுல்லான ஒரு அ ஒரு சூட் குடுத்து, ஆல்மோஸ்ட் லைக் 2ண்ட் குவார்ட்டர் ஓப்பன்ல இருந்துட்டு பிரைஸ் மேல போச்சு. 1st குவார்ட்டர் மேனிபுலேட் பண்ணுச்சு. 2ண்ட் குவார்ட்டர்ல இருந்து பிரைஸ் பியூட்டிஃபுல்லா மேல போச்சு. ஸோ நாஸ்டாக் வாஸ் ஐ மீன் நாஸ்டாக் அட்லீஸ்ட் டிட் சோ குட் திஸ் இயர். 2ண்ட் ஹால்ஃப் வந்துட்டு பட்டாசா இருந்துச்சு அப்படியே. சர 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 சரன்னு ஃபுல்லா புல்லிஷா. சும்மா வந்துட்டு பை போட்டிருந்தால நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். பட் எஸ் இந்த வருஷம் புல்லிஷா இருந்துச்சு. அண்ட் என் தங்கச்சிக்கு ரெடி பண்ணது அவ படிக்கவே இல்ல. ஸோ எஸ் அண்ட் ஓகே. விக்ஸ் வேணாம். யுஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ யுஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த வருஷம் என்ன பண்ணுச்சு? யுஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஓப்பன்ல இருந்து அநியாயத்துக்கு 4 1/2 5% வந்துட்டு ஐஎன்ஆர் யுஎஸ்க்கு அகைன்ஸ்டா வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆச்சு. நான் இந்த வீடியோ காலையில பாத்ரூம் போயிட்டு இருக்கப்ப தான் யோசிச்சேன். சரி நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா இன்னைக்கு போய் ஃபோன் எடுத்துட்டு எப்பயுமே உள்ள போய் உட்கார்ந்தேன். எல்லாரும் அதான் பண்ணுவோம். நானும் அதுதான் பண்ணேன். ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் எடுக்காம போயிட்டேன். ஏன்னு தெரியல. ஃபோன் எடுக்காம போயிட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இந்த ஐடியா வந்துட்டு வந்துச்சு. சரி ஒய் நாட்? நம்ம இந்த வருஷம் நம்மள்ட்ட டேட்டா இருக்கு. நம்ம அ பொசிஷன்ஸ் இருந்திருக்கோம், எடுத்திருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணலாம். பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்துட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அப்பதான். அண்ட் அப்பதான் இன்னொரு தாட்டும் மைண்டுக்கு வந்துச்சு. அது இப்ப நான் உங்களோட உட்கார்ந்து தான் அத தெரிஞ்சுக்கிற போறேன். யுஎஸ்டி ஐஎன்ஆர் டிப்ரிசியேட் ஆகுதுன்னு வச்சுக்குருவோம். ஐஎன்ஆர் டிப்ரிசியேட் ஆகுது. ஒரு சின்ன கேள்வி முடிஞ்சா கமெண்ட்ல வந்துட்டு போடுங்க. யுஎஸ்க்கு அகைன்ஸ்டா ஐஎன்ஆர் இந்தியன் ரூபீஸ் வந்துட்டு டிப்ரிசியேட் ஆகுதுன்னு வச்சுக்குருவோம். ஓகே. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் கைஸ். இது வந்துட்டு சிங்க் ஆகல. என்னன்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க வந்துர்றேன். ஓகே. சிங்க் ஆயிருச்சு. நான் பாரேன் கேமரா வேற இதுல க்ளோஸ் பண்ண முடியாதா? அது பாட்டுக்கு கேமரா ஓப்பன் ஆயிற போகுது இது. அடுத்த வருஷம் நான் மோஸ்ட் ப்ராபப்லி வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். ஃபேஸ் ரிவீல் பெரிய நல்ல இதெல்லாம் இல்ல. அ இது பாட்காஸ்ட் ஷேர் பண்ற மாரி ஐடியா இருந்துச்சு. சப்போஸ் அந்த ராண்ட் வீடியோ கேட்கலன்னா வந்துட்டு பாருங்க. அத கேட்போம். ஸோ இந்தியன் ரூப்பீஸ் இந்தியனோட கரன்சி ரூப்பி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுக்குருவோம். டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதனால இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு லாபமா? இம்போர்ட் பண்றவங்களுக்கு லாபமா? ஒரு 2 செகண்ட் ஆகாது கமெண்ட்ஸ்ல போயிட்டு சொல்றதுக்கு. இன்டராக்டிவா இருக்கும். அண்ட் நானும் ஓகே. கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எக்கனாமிக்ஸ் சேர்த்து நம்ம டெக்னிக்கல்ஸ பார்க்கலான்ற மாரி கொண்டு போலான்ற மாரி யோசிச்சு வச்சிருக்கேன். பிகாஸ் டவுன் த லைன் ஐ வாண்ட் டூ சீ மை செல்ஃப் அஸ் அ ஃபண்ட் மேனேஜர். ட்ரேடிங்ல கிடையாது. ப்ராப்பர் இன்வெஸ்டிங்ல. மீன் ஃப்ரீயா கிடைக்கிற நாலேட்ஜ் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம பார்க்காம போனோம்னா, அது நமக்கு தான் வந்து ஒரு இது நம்மளோட அறியாமைய தான் அது வந்துட்டு காமிக்குது. ஸோ இந்தியன் ரூப்பி வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆகுது. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு லாபமா? இம்போர்ட் பண்றவங்களுக்கு லாபமா? வீடியோ பாஸ் பண்ணுங்க. டக்குனு ஒரு 2 செகண்ட் எடுத்து கமெண்ட்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்துக்கோங்க. பட் சொல்லப்போனா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா வாங்குற ஆ சேலரியோ, இல்ல பேமெண்ட்டோ வந்து யுஎஸ்டில வாங்குவாங்க. ஆனால் ருப்பி இந்த வருஷம் டிப்ரிஷியேட் ஆனத தாண்டி, டாலர் அதுக்கு மேல டிப்ரிஷியேட் ஆயிருச்சு. டாலர் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து டாலர் ஆல்மோஸ்ட் 10% கிட்ட டிப்ரிஷியேட் ஆயிருச்சு. நான் யோசிச்சேன். எப்பயுமே ஐடி செக்டார் நல்லா தான் பண்ணும். கரெக்ட்டா? ஐடி வந்து மேக்ஸிமம் நல்லா பண்ணும். ஃபார்மாவும் நல்லா பண்ணும். இந்த வருஷம் ஐடி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெகட்டிவ்ல தான் இருக்கு இன்னும்.
நான் வந்து டிசம்பர் 1 ஃபண்ட் காசு போட்டேன். என்னோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் வந்துட்டு என்னோட ஐடி ஃபண்டும், ஐடிபிஸும் தான். என்னோட ஐடிபிஸோட ஆவரேஜ் நான் வாங்குனது 47.35. என்னோட ஒவ்வொரு இன்வெஸ்ட்மென்ட்டா நான் இங்க பிரிச்சு போட ஆரம்பிச்சுறேன். ஸோ நான் வந்து முதல்ல வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ கவர் பண்ணிடுறேன். உங்களோட வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். இத வந்து பிரிச்சுரலாம். டேபிள் மாரி போட்டு பிரிச்சுருவோம். நான் சொல்றீங்க. டேபிள் மாரி போட்டு பிரிச்சுருவோம். இங்க பெஸ்ட். இங்க வொர்ஸ்ட். ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்துட்டு என்னோட ஐடி ஃபண்டு. என்னோட ஐடி ஃபண்டு நான் வந்து கைட்ல வந்துட்டு கொஞ்சம் ஐடிபிஸ் வாங்கி போட்டிருந்தேன். அது வந்து கரெக்ட்டா 10.5% மைனஸ்ல இருக்கு. ஏன்னா ஃபண்ட் ட்ராக் பண்ணும். ஐடி ஃபண்ட் என்ன பண்ணும்? ஐடிபிஸ் வந்துட்டு இடிஎஃப் வந்து ட்ராக் தான் பண்ணும். ஸோ அது 10.9% குடுத்திருக்கு. என்னோட ஃபண்ட் 10.58% ட்ராடவுன்ல இருக்கு. இதே என்னோட காயின் போனேன்னா, காயின்ல ஒரு ஐடி ஃபண்ட் வாங்கி போட்டிருந்தேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற நம்பிக்கையில வாங்கி போட்டு வச்சிருந்தேன். பட் அது அ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8% ஃபண்டுமே வந்துட்டு அது ஒரு ட்ராடவுன். என்னோட வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இந்த வருஷம் பொறுத்தவரைக்கி, நான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கண்டிப்பா வந்துட்டு டாலர் கீழ போறதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ. நான் வந்துட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ, நான் அந்த ஒரு குட்டி ஸ்மால் கேஸ் ரெடி பண்ணேன்னு சொன்னேன்ல. ரெடி பண்ணப்ப ஸ்டார்ட் பண்ணப்போ, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, போன வருஷத்துக்கு, ஓகே. ப்ரீவியஸ் இயரோட குளோசிங் வந்துட்டு நல்லா இருக்கு. நான் பார்த்தத வந்துட்டு இது பண்றேன். என்ன ப்ரோ இது? ப்ரோ என்ன ப்ரோ ஜிசி போயிருச்சு இது? சுத்தி சுத்தி வந்தீக, சுத்தி வந்தீக. சார் லைவ்ல இருக்கா சார்? ஆமா சார். லைவா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே. ஆ, சேது இருக்கான். அவனும் அவனோட ட்ரேட்ஸ் பத்தி பேசுவான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. டிஎக்ஸ்ஒய் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி. ஆல்சோ ஐ ஃபெல்ட் இது வந்துட்டு ஒரு எஸ்எம்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, நானு இந்த ஹைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா, இந்த லோஸ் டூ இந்த ஹைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. எக்ஸ்பெக்டேஷன் தான். நடக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது கண்டிப்பா. நான் என்னோட ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி போட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. லைக் டிஸ்கவுண்ட்ல இருந்து தான் பிரைஸ் வந்துட்டு மேல போக ஆரம்பிச்சிருக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னால் கூட வந்துருச்சு. இது ஒரு பெரிய எஃப்இஜி. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு இருக்கிற சப்போர்ட் ஏரியா. நான் வந்து இத வந்து ரொம்ப ப்ரிசைஸா பார்க்கல. இந்த இடத்துக்கு வந்த உடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரி அவ்வளோதான். மறுபடியும் பிரைஸ் இதுக்குள்ள வந்தால் கூட புல்லிஷா போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நடக்கல. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறா வந்துட்டு அது அப்படியே ஊத்திட்டான். பட் அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடுக்கு வந்துட்டோம். கீழ தான் போகப்போது அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு அடுத்து எங்க போகும்னு சத்தியமா எனக்கு ஐடியா இல்ல. ஐ விஷ் பிரைஸஸ் வந்துட்டு உள்ள போலாம். பட் பிரைஸ் வந்துட்டு இப்போ குடுத்திருக்கிறத பார்த்தா, இட் டசன்ட் லுக் இட் வாண்ட்ஸ் டூ கோ ஹையர். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஓப்பன் ஆயி இந்த லோஸ் எடுத்துட்டு, அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்த்துட்டு தான் எதுவுமே சொல்ல முடியும். பட் என்னோட பெரிய பெட் டாலர் மேல போகும். ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகும். ஐடி ஃபண்டும், ஃபார்மா ஃபண்டும் 2வது வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் வந்துட்டு ஃபார்மா ஃபண்ட். ஃபார்மா ஃபண்டு 2வது வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங். என்னோட ஃபார்மா ஃபண்ட் வந்து ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் நிஃப்டி திஸ் இஸ் ஜஸ்ட் என்னோட நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதோட கைண்ட் ஆஃப் ஒரு ரிவ்யூ தான். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஃபண்ட் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபண்டு. இங்க என்ன பண்ணியிருக்கு ஃபார்மா ஃபண்டு? இங்க எவ்வளோ ட்ராடவுன்ல இருக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து? சுத்தி சுத்தி வந்தீக சுத்தரெல்லாம் வந்தீக. என்னோட ஃபார்மா ஃபண்ட் வந்து 3.23%. ஆ இது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஃபண்ட் வந்துட்டு எனக்கு -2.13%. 2.13%ல இருக்கு. ஸோ இது பெரிய அடி. முதல்ல பார்த்தோம்னா இதான் பெரிய அடி. 2வது பெரிய அடி இது. இதுக்கும் மேல இது வந்து ஃபண்டுல.
3வது ஐ மீன் இது நான் எடுத்த பெட் வந்துட்டு தப்பாயிருச்சு. ஆ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பெட் வந்துட்டு டாலர் மேல போகும். ஐஎன்ஆர் எப்பயுமே டிப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்கும். அதே மாரி டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ DXY ஒரு 5% அப்ரிசியேஷன் ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு 5% அப்போ வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஐடிக்கும். ஏன்னா 2மே எக்ஸ்போர்ட் தான் இந்தியால வந்துட்டு ஜாஸ்தி ஃபார்மாவும் ஐடியும். இது 2ம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பெட் எடுத்தேன். அந்த பெட் வந்துட்டு இந்த வருஷம் தப்பாயிருச்சு. அடுத்த வருஷம் வந்து நான் இந்த பெட் எடுக்க விரும்பல. ஏன்னா, எனக்கு கிளியரா எனக்கு வியூ கிடையாது. இன்வெஸ்ட் பண்ண மாரியே தான் இருக்கும். நான் பெருசா இது பண்ணல. என்ட்ட இப்ப பெருசா கேப்பிட்டலும் இல்ல. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அ டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்றதுக்கு எனக்கு வந்து இப்போ ஃபண்டும் கிடையாது. காஸ்ட் ஆவரேஜ் பண்றதுக்கு. நான் பே அவுட் போட்டேன்னா, இதுல போடுறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா, நான் அடுத்த ஸ்மால் கேஸ் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, அடுத்த வருஷத்துக்கு போறேன். அது என்னால வீடியோவா போட முடியாது. ஏன்னா, நானே ஒரு அரகுறை. இதனால வந்து நான் மத்தவங்களையும் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நாலேட்ஜ் இப்ப படிச்சுட்டு இருக்கிறத வச்சு, நான் அடுத்த வருஷத்துக்கு அ 1ஆம் தேதி போடுறதுக்கு ஒரு குட்டி ஸ்மால் கேஸ் ஒண்ணு ரெடி பண்ணணும். இப்ப அதுதான் வேல. பிகாஸ் இப்ப ட்ரேட் பண்றோம். 1 மினிட்டோ, 3 மினிட்டோ, 5 மினிட்டோ போட்டு ட்ரேட் பண்றோம். ஈவன் 1 ஹவர் 15 மினிட் போய் ட்ரேட் பண்றோம். இதே மாரி எவ்வளோ வயசு வரைக்கும் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னால யோசிச்சு பார்க்க முடியல. ஆ கொஞ்சம் வயசு ஆக, ஆக, ஆக ஸ்டைல் வந்துட்டு அப்படியே ஸ்விங்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்குமே இது ஆகும். நான் வந்துட்டு நல்ல ட்ரேடர்ஸ்ல இருந்து, சீசன் ட்ரேடர்ஸ்ல இருந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குவார்ட்டர்லி ரேஞ்ச் பிடிக்கிற ட்ரேடு, எக்ஸ்பான்ஷன்ஸ் ட்ரேடு இல்ல அப்படியே பொறுமையா இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இன்வெஸ்டிங் பக்கம். நான் கண்ணால பார்த்தது. ஓகே. நான் எடுத்த 2 பெரிய பெட்டு நான் சொன்ன மாதிரி DXY மேல போகும். INR இன்னும் டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ கியுமுலேட்டிவா நல்ல ஆ இது இருக்கும். மார்ஜின்ஸ் இருக்கும். ஐடிக்கும், ஃபார்மாக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களோட டாப் லைன் இன்கிரீஸ் ஆகும். பாட்டம் லைன் இன்கிரீஸ் ஆகும். மார்ஜின்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு பிரைஸ்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் வந்து நான் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நடக்கல. அடுத்து என்னோட வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இது வந்து பியூர் பயஸ் தான். பியூர் பயஸ் 3வது டாடா மோட்டார்ஸ். ஒரு நிமிஷம் கைஸ். 3வது டாடா மோட்டார்ஸ். என்னோட நான் நான் கொஞ்சம் பெருசா அலோகேட் பண்ணியிருந்ததும், இந்த ஒரு டிஸ்க்ரிஷனரி ஸ்டாக்குக்கு தான். ஏன்னா எனக்கு டாடா மோட்டார்ஸ் பிடிக்கும். இது வந்து டெக்னிக்கலா எப்படி இருக்குன்னு பார்க்கல. ஃபண்டமெண்டலா அவங்களோட சேல்ஸ் குரோத் இருக்கா? அவங்களோட மாடல்ஸ் குரோத் இருக்கா? பார்க்கல. ஜாகுவார் ஒரு பெரிய சைபர் ஹிட்டு. லேண்ட் ரோவர் ஜாகுவார் வந்துட்டு ஒரு பெரிய சைபர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா டாடா மோட்டார்ஸ் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. மத்த செக்டார் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணுச்சு. எங்க இருக்கு ஆட்டோமொபைல்? செக்டார் எக்ஸ்ட்ரீமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பைக்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் டாடா மோட்டார் தற்குறி மேல போனதுக்கு டபுள் சைடா கீழ விழுந்துட்டான். இப்போ வந்துட்டு டீமர்ஜர் ஆயிருச்சு. டீமர்ஜர் ஆகி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஒரு 73% அப்ல இருக்கு. பட் அந்த பிவி பேசஞ்சர் வெஹிக்கிள் அது எலவெடுத்தது இன்னும் கீழ போயிட்டு தான் இருக்கு. இதாயி டீமர்ஜர் ஆயும் அது கீழ போயிட்டு தான் இருக்கு. என்னோட அடுத்த பெரிய ஹிட் வந்து டாடா மோட்டார்ஸ். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். வொர்ஸ்ட். நான் வந்து இது வந்து ஓகே. இது ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. உனக்கு புடிச்சது ரொம்ப நாளா ஒருத்தவங்க ஒண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனைக்கிறது, கண்டிப்பா அது நடக்காதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு போச்சு. 3வது வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் திஸ் இயர் அப்டின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடிசி சொல்லுவேன். ஐடிசி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு 190 சில்றைல ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனேன். வாங்கி அது டபுள் ஆச்சா? டபுள் ஆனதுல சேல் பண்ணி தொலைச்சுட்டேன். எனக்கு டிவிடெண்டும் வந்துச்சு. நான் சேல் பண்ணிட்டேன். டபுள் ஆயிருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டபுளு. நான் அந்த ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தனால அத செல் பண்ணி தொலைச்சுட்டேன். இப்போ ஐடிசி நான் வாங்குன ஆவரேஜ் பிரைஸ் வந்துட்டு 41856. என்னோட ஆவரேஜ் என்னோட ஆவரேஜ் வந்துட்டு 41856 இந்த இந்த ஆல்மோஸ்ட் இங்க. 41856 நான் இந்த இடத்துல வாங்குனேன். பட் ஸ்டில் ஃபண்ட் வந்துட்டு இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெளிவா தெரியுது. அ ஒ கம்மியான டயத்துக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டெர்ம் பியரிஷ்னஸ் இருக்கும்னு சொல்ட்டு.
அஃப்கோர்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இட் டு ஃபால் பேக் டு 376. இதெல்லாம் நடந்துச்சுன்னா வேற மாரி. இவ்வளோ தூரம்லாம் ஃபால் ஆச்சுன்னா, நான்லாம் மறுபடியும் எங்க அப்பாட்ட கால்ல கையில விழுந்து பெரிய ஃபண்ட வாங்கி போட்டு விட்டுறேன். பிகாஸ் ஐடிசி, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ்டு. இன்ஃப்ளேஷனரி சினாரியோஸா இருந்தா கூட ஆர்எல்ஸ் வந்துட்டு பெருசா எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட எஃப்எம்சிஜி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஐடிசில ஒரு நல்ல பெட் இருக்கு. அஃப்கோர்ஸ் சிகரெட்டோட ஷேர் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி. கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஷிர்வாத் ஆட்டாவா இருக்கட்டும், இல்ல கிளாஸ்மேட்டா இருக்கட்டும், அது இதுன்னு பார்த்தா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட் லைனப் வச்சிருக்காங்க. ரொம்ப கிளீனான ப்ராடக்ட் லைனப் வச்சிருக்காங்க. மத்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ கம்பேர் பண்றப்போ பெஸ்ட்டா இல்லன்னா கூட அட் பார் நல்ல ஒரு நிறுவனம். அடுத்த வருஷம் பட்ஜெட்லயும் சிகரெட்டுக்கு டாக்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். பட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நல்லாருக்கும். பார்க்கலாம். இது எப்படி என்ன பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் இது கீழ விழுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஐடிசி என்னோட ஹோல்டிங்க்கு -3.41% இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்னப்பா வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டு? வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டகரி பக்கம் போயிட்டோம். நான் வந்து பெரிய பெட் எடுத்தேன். இந்த பெட் வந்து நான் டிஸ்கிரிஷனரியா எடுத்த பெட்டு தான். ஒண்ணு, நான் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும், நான் என்னோட ஆன்டிசிபேட்டரி ஸ்கில்ஸையும் ரொம்ப நம்புனேன். அது வந்து இந்த ஐடி ஃபண்டுக்கும், ஃபார்மா ஃபண்டுக்கும் 2மே ஊத்திருச்சு. 2வது நான் வந்து எமோஷனலா இன்வெஸ்ட் ஆன 2 ஸ்டாக்கையும் நான் வந்து வாங்குனேன். நான் வந்து எத பத்தியும் பார்க்கல. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எதுவுமே பார்க்கல. காசு இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ டப்புன்னு வாங்கி போட்டேன். ஐடிசி வாங்கி போட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு அது. ஓகே. ஸோ இது 2ம் நான் பண்ண வொர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆஃப் திஸ் இயர். அப்படியே பெஸ்ட் சைடு போனோம்னா, சார்ட்ல காமிக்கிறது சூப்பரா இருக்கும். நான் அது எல்லாத்துலயும் சார்ட்ல காமிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் வைஸ் வந்து எனக்கு ஜாஸ்தி குடுத்தது மணப்புரம். நான் வந்து டைரக்ட்டா நான் வந்து டைரக்ட்டா கோல்டுல வந்து இன்வெஸ்ட் ஆயிடல. நான் வந்து அ மணப்புரம்ல வந்துட்டு நான் பொசிஷன் எடுத்துட்டேன். டெய்லி சார்ட் போனோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் வந்து ஜனவரி மாசம் வாங்கிட்டேன். என்னா ப்ரோ கேண்டில் இது? அட்டிங்கொய்யால 6% போயிருக்கு. என்ன கேண்டில்ன்னு தெரியல. போயிட்டு உட்காந்து பார்க்கணும். நான் அதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு பெருசா பண்ண மாட்டோம். என்னோட ஆவரேஜ் மணப்புரம் பை வந்து 189.90. 189.90 189.90 ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சு. இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து மணப்புரம்ல 65.19% இருக்கு. மணப்புரம் 65 இது என்னோட ரிவ்யூ தான். நான் வந்து ஓகே இது வீடியோவ போட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். மணப்புரம் என்னோட இன்னொரு பெஸ்ட் இது. ஆ அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல்ல வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆர்டர் பிளாக் இருந்துச்சு, லொட்டு லொசுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். பண்ணா நல்லாருக்கும். அத தான் வந்து இப்ப பண்ண போறோம். டெக்னிக்கலா வந்து ஆ பிரைஸ் வந்துட்டு வி ஹேட் திஸ் கிளியர் ஆர்டர் பிளாக் இங்க. ஈவன் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஆர்டர் பிளாக்க தான் கன்சிடர் பண்ண போறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயரோட க்ளோஸுக்கு மேல வந்துட்டு ஐ மீன் 2023, 2024 2024 வந்துட்டு ப்ரீவியஸ் கேனோட ஹைஸ்க்கு மேல க்ளோஷர் இருந்துச்சு. ஓப்பன் இந்த ஆர்டர் பிளாக்கு டேப் அடிச்சு பறந்து போயிருச்சு. அஃப்கோர்ஸ் மணப்புரம் வந்துட்டு கோல்ட், லோன்ஸ் தர அந்த செக்மெண்ட்ல வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுறாங்க. இத வந்து நம்மளோட ஐயாவோட சஜஷன்ல தான் எடுத்திருந்தேன். யாருன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஐயாவோட சஜஷன்ஸ்ல தான் இது வந்துட்டு போய் வாங்கியிருந்தேன். நல்ல கம்பெனி. ஆ அப்போ இருந்தப்போ வேல்யூவேஷன்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு 65.19% வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ல வந்துட்டு இருக்கு. நான் ஜான்வரி ஸ்டார்ட்டிங்லயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டூ திஸ். இத வந்துட்டு நான் எதுவும் உடைச்சு விடுற மாரி எந்த இதுவும் பண்ணல. பிகாஸ் கோல்ட் பிரைஸஸ் பீக்ல இருக்கு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லைக் நார்மலா இருந்தா என்கிட்ட நல்லாவே ஃபண்ட் இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட லெட்ஸ் சே ஒரு 100 இல்லன்னா வந்துட்டு ஒரு 200 பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். 200 சாவரின் 200 சாவரின் இருக்குன்னு வச்சுக்குறோம். ஸ்பெல்லிங் டக்குன்னு மறந்து போச்சு. அதான்.
சேர்ந்து ஒரு 7 இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்? இத போயிட்டு கோல்ட் லோன வந்து நான் லோன் எடுக்க மாட்டேன். நான் லோன் எடுப்பேன். பட் ஸ்டில் இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கோல்டுக்கு வந்துட்டு ஆ லோன்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. 1% 2% தான். நானா இருந்தால் என்னோட அதிபுத்திசாலி மைண்ட வச்சு என்ன பண்ணுவேன்னா, நானு கண்டிப்பா இத போயிட்டு என் கையில இப்போ ஃபைனான்ஷியல் ஆ என்ன சொல்றது? எங்க எங்க வீட்டோட ஃபைனான்ஸ் வந்துட்டு என்னோட புடியில இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இதுதான் எல்லாருமே யோசிப்பாங்க. நான் போயிட்டு கோல்ட வந்துட்டு முதல்ல பிளெட்ஜ் பண்ணிருவேன். கோல்ட பிளெட்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் மூளை இருக்கிறவன் கூட அதான் யோசிப்பான். கொஞ்சம் லைட்டா மூளை இருக்கிறவன் கூட அதான் யோசிப்பான். சேது நீ என்னடா யோசிக்கிற? டேய் சேது, எதுக்காக? நான் யோசிக்கிறத தானே நீயும் யோசிக்கிற. என்னது? நீ இப்ப நான் பேசுனதே கவனிக்கல. இல்ல, இல்ல கேட்டேன். நான் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பேசுறதுக்காக. சரி ஓகே, ஓகே. ரைட், லைக் ரைட். பிளட்ஜ் பண்ணி என்ன பண்றது? கோல்ட பிளெட்ஜ் பண்ண போறோம். கோல்ட பிளெட்ஜ் பண்ணோம்னா 1%லேருந்து 2% தான் உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்ட்டா? உன்னோட கடனுக்கு. ஓகே. நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த 1% 2% இருக்கு. நான் சேஃபா ஆடணும் அப்டின்னா, நான் இத அப்படியே கொண்டு போய் திஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் ஓகே. நான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு என்னோடது தான் ஷேர் பண்றேன். ஐ அம் நாட் எட் அன் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். வாட்ச் அவுட் அடுத்த வருஷம் கண்டிப்பா. பட் அன்டில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற பாயிண்ட் 28 டிசம்பர் 11, 24 வரைக்கும் ஐ அம் நாட் அ செபி அட்வைசர் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ இது என்னோட தாட்ஸு. நான் இருந்திருந்தால் என்ன பண்ணுவேன்ற ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இந்த பாயிண்ட்ட இங்க போடுறேன். நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அது 1% 2% நான் போயிட்டு கார்ப்பரேட் பாண்ட் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் தான் எனக்கு அவன் வந்துட்டு இது தருவான். ஆ என்ன தருவான்? மெச்சூரிட்டி தருவான். ஒரு 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம். ஆ மெச்சூரிட்டி தருவான். நீங்க அத பத்தி இன்வெஸ்ட் பாண்ட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். நான் என்னோட கத்து வச்ச மொத்த அறிவையும் இறக்க போறேன். ஆனா இந்த சேனல்ல கிடையாது. புது சேனல் கிரியேட் பண்ணிட்டு ப்ராப்பர் ஃபைனான்ஸ்க்கு வந்துட்டு. ஓகே. இங்க எனக்கு 1% 2% நான் வந்து நல்ல பேங்க்ஸ்ல போய் வச்சேன்னா, எனக்கு 1% தான் வந்துட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பெருசா எனக்கு தெரியல. ஈவன் பீப்பிள் இந்த மாரி எக்ஸ்டர்னல் மணப்புறமோ, இல்ல வந்துட்டு 0.8 to 1. நான் 0.8 1% அவ்வளோதான் தரான். நான் போயிட்டு கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேங்க் பண்றது தான் நம்ம பண்ண போறோம். பேங்கோட பிசினஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கைஸ்? ரொம்ப சிம்பிளான டெர்ம்ஸ்ல. பேங்கோட பிசினஸ் உங்ககிட்ட டெபாசிட் எடுக்குறான். உங்ககிட்ட டெபாசிட் எடுக்கிறப்போ, என்எஸ் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சில இருந்து பிளஸ் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா? குடுத்துடுறான். மிஞ்சி மிஞ்சி போனா 6.5% வருமா? 6லருந்து 7% வரும். அவன் என்ன பண்றான்? ஹோம் லோன் அது இதுன்னு சொல்லிட்டு, வெஹிக்கிள் லோன் அது இதுன்னு சொல்லிட்டு ஆவரேஜா அவன் ஒரு 13, 14%க்கு அவனுக்கு வட்டிக்கு விடுறான். அப்ப என்ன பண்றான்? எக்ஸஸா இருக்கிற இந்த ஒரு 4லருந்து 5% வந்துட்டு அவனோட பாக்கெட்ல போட்டு கிளம்பிடுறான். இதான் பேங்க் பண்ணுது. நம்ம கொஞ்சம் தெளிவா மைண்டோட எடுத்தோம்னா, நம்ம பேங்க்க வச்சே நம்ம பேங்க் மாரி வேல பார்க்கலாம். இப்ப கோல்டு என்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்குன்னா, நான் போயிட்டு பிளெட்ஜ் பண்ணுவேன். பிளெட்ஜ் பண்ணிட்டு, அந்த காச எடுத்துட்டு 10% ரேட் 7லருந்து 8லருந்து 10% தர ஒரு கார்ப்பரேட் பாண்ட்ல போட்டேன்னா, எனக்கு இங்கருந்து கிட்டத்தட்ட ரஃப்பா 8லருந்து 6லருந்து 8% எனக்கு லாபம். என்னோட கோல்டு நீங்க வந்து நகையா வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஹேர் கட் இருக்கு. 60லருந்து 70% தருவான். பட் சும்மா இருக்கிற தூங்குற ஃபண்ட்ஸ நான் வந்து அதோட மேக்ஸிமம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல கோல்டு அப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்க போது. இந்த சைடு நீங்க கோல்ட பிளெட்ஜ் பண்ணி நீங்க போட்ட ஒரு சின்ன பெட்டும், உங்களுக்கு இது வந்து ஆர்பிட்ரேஜ் பெட்டும் மாரி கிட்டத்தட்ட. ஆர்பிட்ரேஜ் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க இருக்கிற அந்த நியூவான்ஸஸ உங்களோட இதுக்கு அகைன்ஸ்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட இது பண்ணிக்கிறீங்க. இதான் நான் பண்ணுவேன். கிட்டத்தட்ட இதே தான் நான் கிடையாது. முக்காவாசி பேர் வந்துட்டு இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க. அந்த மாரி டைம்ல தான் மனப்புறம் அங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து அவங்களோட பிசினஸ் மாடல். கோல்டு கடன் குடுக்குறாங்க. கோல்டு கடன் குடுத்தத அவங்க வந்துட்டு திருப்பி வாங்குறா. பேங்க்ல வைக்கிறத விட இங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். கண்டிப்பா அது அப்படித்தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். என்னோடைய அடுத்த நல்ல பெட்டு என்னோட அடுத்த நல்ல பெட் எது? இது ஒரு 65% ம். ஓகே. சவுத் இந்தியன் பேங்க்.
சவுத் இந்தியன் பேங்க் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு ஷேர் தான். நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஷேர். என்னோட ஆவரேஜ் பை வந்து 26.54 அண்ட் எனக்கு இதுல கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் அன்டில் நவ் வந்துட்டு 41.82. 41% 82 41.82% வந்துட்டு எனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சேது வந்து சொன்னது, இது வந்து இதா தானே சொன்ன நீ? இது வந்து ட்ரேடா தான் சொன்ன. கரெக்ட்டா? ஆமா. ஷார்ட் டூ மிட் டெர்ம். ஷார்ட் டு மிட் டெர்ம் ட்ரேடா தான் அவன் சொன்னான். இத வந்துட்டு ட்ரேட் மாரி தான் சொன்னான். இத வந்து அவன் ப்ராப்பரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு, ஹோல்டு பண்ணுன்னு அவன் சொல்லல. இத வந்து அவன் ஒரு ட்ரேடா சொன்னான். சவுத் இந்தியன் பேங்க் 26.54 26.54 எங்க இருக்கு? ஆல்மோஸ்ட் இங்க தானே. டார்கெட் 40. 26.54 ரஃபா இந்த ஏரியால ரஃபா அது ஓவர்லேப் ஆன ஏரியால செகண்ட் குவார்டர் ஓப்பன் ஆனோனே அவன் சொன்னான். 26 இந்த கேண்டில் கரெக்ட்டா இந்த மாசம் மே மாசம் அவன் 26.54 இந்த ரேஞ்சில அவன் சொன்னான். இத வந்து அவன் ட்ரேடா பார்த்தான். ஓப்பனு, லோ, ஹை, க்ளோஸ் ஆல்மோஸ்ட் இங்க இல்லன்னா ஆல்மோஸ்ட் இங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வரும். பட் இத வந்துட்டு நான் இன்வெஸ்டடா இருக்க போறேன் சவுத் இந்தியன் பேங்க்ல. ஏன்னா ஐயா இத பத்தி நெறைய சொல்லியிருக்காப்ல. அதனால வந்துட்டு நான் எதுவும் ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நான் தனித்தனி கம்பெனிஸ் நான் ஹோல்ட் பண்ற கம்பெனிஸ் நான் பெருசா எதுவும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. பட் ஐ விஷ் க்ளோசிங் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரோட ஹைஸ்க்கு மேல இருக்கும். அண்ட் தென் இதுக்கு மேல வந்துட்டு ஸ்கை ராக்கெட் தான். இதுக்கு மேல போனா நல்லா தான் இருக்கும். பட் பெட் ஒழுங்கா போகணும்னு எப்பயுமே அவசியம் கிடையாது. ஓகே. என்னோட 3வது நல்ல இன்வெஸ்ட்மென்ட். மீதி இது வந்துட்டு 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாம் வந்துட்டு பெஞ்ச்மார்க் பீட் பண்ணது தான். பெருசா எதுவும் கிடையாது. இன்னொன்னு ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து எனக்கு 25.87% வந்துட்டு குடுத்துருந்துச்சு. ரிலையன்ஸ் எல்லாம் அற்புதமான பிரைஸ் ஆக்ஷன் இந்த வருஷத்துக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இயர்லி சார்ட் வந்துட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் ஸ்டாக் வந்துட்டு புல்லிஷ் தான். யாரு கேட்டாலும் வாங்குனா முதல்ல ரிலையன்ஸ் வாங்கு, HDFC பேங்க் வாங்கு, ICICI பேங்க் வாங்கு, கோட்டக் வாங்கு, ஐடிசி வாங்கு. யாரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நல்ல கம்பெனி ஒரு 4 கம்பெனி சொல்லணும்னா ரிலையன்ஸ் வந்து கண்டிப்பா அதுல டாப் 1 இருக்கும். ஏன்னா அம்பானி ஐயா மேல பெரிய பெட் வந்துட்டு இந்தியாவே பண்ணுது. ஸோ வந்து டெக்னிக்கல்ஸ் வச்சு பார்த்தா கூட ப்ரீவியஸ் இயரோட லோஸு, ஸ்வீப்பு, சூப்பு, ரேஞ்சு இப்போ ரேஞ்ச் ஹைஸ் வரைக்கும் போகும்னு சொல்லி பிரைஸ் ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து க்ளோஸ் டூ ஓப்பன்லேயே வாங்கிட்டேன் நான் வந்து. இது நீங்க இத டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அருமையான பிரைஸ் ஆக்ஷன் நான் காமிக்கிறேன் ரிலையன்ஸோடது. ஓப்பன் 1214.95 ஆ என்னோட இது வந்துட்டு 1240.75 1240.75 கொஞ்சம் மேல வாங்குனேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு வாங்குனேன். இங்க இருந்து எனக்கு 26% ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இங்க 26 சில்ற. இங்க வாங்குனேன். ஓகே. இது வந்துட்டு மந்த்லியா போவோம். மந்த்லியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஓப்பன் வந்து இது. கரெக்ட்டா? என்னோட ஓப்பன் இது. இதுதான் வந்து என்னோட இயர்லி ஓப்பன். இயர்லி ஓப்பன் ஆச்சு. பிரைஸ் வந்துட்டு கொஞ்சம் மேல போச்சு. பட் அகைன் கன்சாலிடேட் ஆச்சு. செகண்ட் குவார்ட்டர் இப்ப 3 மந்த்ஸ் சார்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கன்சாலிடேஷன். செகண்ட் குவார்ட்டர் எக்ஸ்பான்ஷன் மக்களே. இதெல்லாம் சரியான சூப்பு. இத டைம் பண்ணியிருந்தா யாரோ டைம் பண்ணியிருந்தா சரியான ட்ரேட். அழகா இந்த லோஸ்ல புடிச்சு உட்கார்ந்து இருந்திருக்கலாம். செகண்ட் குவார்ட்டர் ஓட லோஸ் பிரைஸ் ஐ மீன் நான் வந்து இயர்லி கேலண்டர் டெர்ம்ஸ்ல பார்க்குறேன். நீங்க ஃபைனான்ஷியல் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு செகண்ட் குவார்ட்டர். நான் ஃபைனான்ஸ் இதுல தான் பார்க்குறேன். செகண்ட் குவார்ட்டர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட லோஸ செகண்ட் குவார்ட்டர் லோஸ் அழகா ஸ்வீப் பண்ணி அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சான். அகைன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்ன ப்ரோ வேலை செய்ய மாட்டேங்குது. லாக் ஆயிருக்கு. அதானே பார்த்தேன். அகைன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இது வந்து மந்த்லி எஃப்இஜின்னு நெனைக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க.
அழகா மந்த்லி எஃபிஜி மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் சல்லுன்னு மேல தூக்கி போயிட்டான். இப்போ வந்துட்டு கிளியரா ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு புல்லிஷா இருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஹோல்டு பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் கன்சியூமர் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு டீமெர்ஜர் ஆகி அது ஒரு 73%ல கிடக்கு. இது இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் அது கம்மியா இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இதுதான் கைஸ். இப்போ என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ கன்சாலிடேட் பண்ணோம்னா இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 16%. என்னோட இந்த கன்சோலையும் நான் எடுத்து பார்க்குறேன், மொத்தமாக வந்து பார்க்குறேன். என்னோட ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இதையும் வந்து நான் மொத்தமாக பார்க்குறேன் அப்படின்னா என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ இருங்க எக்ஸாக்டாக பார்த்து சொல்லிடுறேன். என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ 16.44%. நான் இதை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து தற்கூரி இன்வெஸ்டரா இருந்து மார்க்கெட் புல்லிஷா இருந்தனால நான் வந்து இதை பீட் பண்ணிட்டேன். அது பேர் என்ன, பெஞ்ச் மார்க்ஸை வந்து பீட் பண்ணிட்டேன். என்னோட ஆல்ஃபா வந்து 4%, 12% + 4%. என்னோட ஆல்ஃபா வந்துட்டு 4%. என்னோட பீட்டா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் ரிஸ்கை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதுவும் ஒரு 20-30% ஐயா ஐயா இந்த ஆல்பா பீட்டாலாம் யாருக்கும் தெரியும், எனக்கே தெரியாது. சரி, ஓகே. நான் வந்து சொன்னா ஓகே. என்னன்னு கேட்பாங்க, லீடு கொடுக்குற அடுத்த கண்டென்ட்டுக்கு. ஆமா ஆமா அடுத்து என்ன பண்ண போறோம்னு லீட் கொடுக்குறேன். அண்ட் இதை இப்போ நம்ம இதை பத்தி பேசுறப்போ கண்டிப்பா வந்து நம்ம அஜய் மாமாவை பத்தி பேசி ஆகணும். நான் இந்த இந்த வருஷத்தை பத்தி நான் இந்த இந்தியன் மார்க்கெட்டுன்ற ஒரு 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 பர்டிகுலர் டாப் இடம் கொக்கால ஒளி ஏன்டா மேல போக மாட்டேங்குது. எனக்கு தான் ஸ்கிரீனே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது, இது உனக்கு ஷேர் பண்றேன். டிஸ்கார்ட் அந்த இதுக்கு தூக்கிட்டு போக முடியலடா கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க, நான் டிஸ்கார்ட் அந்த ஸ்கிரீனுக்கு நகட்ட முடியல, ஏன் தெரியல. டிஸ்பிளே சைட்ல இருக்கு தற்கூரி. இல்லையே மேலதான் இருக்கு, அப்படியே தூக்கிட்டு போக முடியல என்னால. ப்ரோ என்ன எலவும் தெரியல ப்ரோ, தூக்கிட்டு போக முடியல ப்ரோ. ப்ரோ டென்ஷன் ஆகுது ப்ரோ எனக்கு. தெரிஞ்சு போச்சு ஏன் தூக்கிட்டு போக முடியலன்னு. இப்ப தூக்கிட்டு வரேன் பாரு. வந்துருச்சு பாரு. வந்து நான் இந்தியன் மார்க்கெட் பத்தி பேசுறப்போ ஸோ நம்ம டிஸ்கார்ட்ல வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டும் இருக்கு. வந்துட்டு நான் வெறும் அஜய் மாமாவோட இதை மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் நேம் என்ன, எப்படி டேக் பண்றது? ஒருத்தரோட இதை மட்டும் பண்ண முடியாதா என்ன இதுல? ஏண்டா சேது பண்ணலாமே. எப்படி? யார டேக் பண்ணும்? அஜய் மாமா. சரி விடுங்க, இது அவர் தான். அவர் வந்து பெருசா அவர் தான் இது பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அஜய் மாமா வந்து நம்ம டிஸ்கார்ட்ல ஷோ காமிச்சாப்ல. பண்ணியிருக்கேனே. தற்குறி. ஸோ எனக்கு அது தெரியாதடா. இந்த இதுல அவன் மட்டும் மெசேஜ் அனுப்புனதடா சொல்றேன்டா. அது சர்ச்ல போனா அவரோட பேர் மேல சர்ச் இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, அதுல போயிட்டு அவரோட பேர் போடு. இங்க தானே, இதுதானே? ஆமா 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 ஆமா. வரலடா, இங்க பாருடா. சர்ச் சின்ன ஸ்பெசிபிக் சேனல்னு இருக்குல்ல, அதுல பொண்ணு. ஆ ஆ அவர் பேரை போடு இப்போ. வரல பாரு. இந்த நோ நோ ஐடியா. மோஸ்ட்லி இப்படிதான் வரும்.
இல்ல முன்னாடி வரும். இது என்ன தெரியல மாத்திட்டாங்க. இட்ஸ் ஓகே. நான் காமிக்கிறேன். இந்த வருஷம் ஷோ காமிச்சாரு. இங்க பாருங்க. இது வந்து நாங்க போட்டது. அவரு பாருங்க. இவரு வந்து நீட்டா அவர் வந்து ஐபிஓஸுமே வந்து அப்ளை பண்ணாரு. ஐபிஓஸுமே இந்த வருஷம் நெறைய அப்ளை பண்ணாரு. ஆ அவரு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளா காமிக்கணும்னா, எனக்கு நான் ஒரு காமிக்கிறேன். ஐபிஓஸ் இங்க ஒரு ஐபிஓ, இங்க ஒரு ஐபிஓ. அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஷோ காமிப்பாரு அப்படியே. ஆ ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க. இது இன்வெஸ்ட் பண்ணாரு. ஹிந்துஸ்தான் காப்பரா? ஐயால இங்க பார்றா சேது. பறந்திருக்குடா. நான் நான் வந்து அடுத்த வருஷம் அஜய் மாமாட்ட வந்துட்டு சிக்னல் சர்வீஸ் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் சார்ட்டா இது வந்துட்டு அதான் கைஸ் இவர் வந்து ட்ரேட் பண்ணுவாரு. ட்ரேடா பார்ப்பாரு. எல்லாத்தையும் வந்துட்டு இவரு ட்ரேடா பார்ப்பாரு. சரி நான் டிஸ்கார்ட்ல இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடுறேன். திணற ஆரம்பிக்குது. ஓகே. இந்தியன் மார்க்கெட் எங்க இருக்கு? ஓகே. இந்தியன் மார்க்கெட் இங்க இருக்கு. கேக்குதாடா சேது? ஹலோ? சரி ஓகே. கேட்கல. ஷோ காமிப்பாப்ல. இந்த மாரி தான் பண்ணுவாரு. கேக்குது. ஆ இந்த மாரி தான் அவரு பண்ணுவாரு. என்ட்ரி குடுத்துட்டு, அவர் பாட்டுக்கு அழகா வெயிட் பண்ணுவாரு. அதே மாரி ஹையர் டைம் ஃப்ரேம் பிக்சர்ஸும் வந்துட்டு நம்மளோட டிஸ்கார்ட்ல வந்துட்டு ஷேர் பண்ற ஒரே ஒரு ஆளு, நம்ம அஜய் மாமா. டெக் மஹிந்திரா எடுத்து பார்ப்போமா? டெக் மஹேந்திரா வந்துட்டு அவர் போட்ட வியூவுக்கு போல. வீக்லி சார்ட் பார்க்கணுமோ? டெக் மஹேந்திராவும் போயிருக்குடா. இங்க பாரு. டெக் மஹேந்திராவுமே வந்து அவர் போட்ட இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் லைக் நெறைய சார்ட்ஸ் டாப்ல போயிருக்கு. போயிருக்கு. டெக் மஹேந்திரா. கைஸ் நான் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட் காமிக்க மறந்துட்டேன். முக்கியமானதே காமிக்க மறந்துட்டேன். நானும் சொல்லி தான் குடுத்தேன் இது. ச்சே! இத எப்படி மறந்தேன்? டிசிஎஸ். இப்ப வந்து எங்க டிசிஎஸ் காமிக்கிறேன் இருங்க. நான் வந்து டிசிஎஸ் ஆ இங்க பாருங்க. 26 செப்டம்பர் 26 செப்டம்பர் டிசிஎஸோட மந்த்லி சார்ட் கோடு போட்டேன். இங்கேருந்து போவான்னு சொல்லி. டிசிஎஸ் சார்ட் போமா? இது வரைஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. அதே இது வரைஞ்சிருக்கு பாருங்க. அட்டினா க்ளோசிங் கீழ வரப்ப என்ட்ரானே என்னோட இந்த போர்ட்ஃபோலியோவும் 12% ஐ மீன் அது பெருசா கிடையாது. இதுவும் மத்த நான் சொன்ன மாரி ஆவரேஜ் தான். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு இந்த ட்ரேட வந்துட்டு சொல்லி எடுத்திருந்தோம். ஓகே நல்ல ட்ரேட் அப்படின்னு சொல்லி. இத வந்து நான் கொஞ்சம் லெவரேஜ் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் பண்ணி எடுத்திருந்தேன்னா, இந்த ட்ரேடே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 12% ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேட் பண்ணோம்னா, இது டூ இது. இது ஒரு ரூ. 4 அது ஒரு ரூ. 12 கிட்டத்தட்ட 3 ஹவர் ட்ரேட் இந்த ட்ரேடு. பட் அகைன் இது வந்துட்டு புல்லிஷா நான் ஹோல்டு பண்றேன் டிசிஎஸ். இது வந்து நான் சொல்லி எடுத்திருந்த ஒரு ட்ரேடு. அடுத்து இவரோட கதைக்கு போவோம். நெறைய ட்ரேட் குடுத்திருந்தாரு இந்த வருஷம். இந்தியன் மார்க்கெட்ல மட்டுமே. கேஷ் செக்மென்ட்ல ஃபியூச்சர்ஸ்லாம் போல. நீட்டா கேஷ்லயே 1%, 2%, 3%ன்னு எடுத்துட்டு வெளிய வந்துருவாரு ஆளு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அப்பா! எப்ப குடுத்திருக்காரு? அந்த ஹைஸ்க்கு போயிருச்சா? டிசம்பர் மாசம் குடுத்தாரு. நீட்டா அந்த ஹைஸ்க்கு போயிருச்சு பாருங்க. எப்படி சூஸ் பண்றாருன்னு தெரியல. மனுஷன் இதே வேலையா இருப்பாரா? இல்ல என்ன கணக்குன்னு சொல்லிட்டு தெர்ல. வீக்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு, டெய்லி சார்ட். ஸோ இதுதான் வந்து அவரு குடுத்திருந்தாப்புல. வில் பி என்டரிங் அரவுண்ட் தீஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஹிண்டால்கோ ஒண்ணு. அடுத்து அப்படியே மேல போனீங்கன்னா, இவரோட இதே ஒரு மாரி நல்லாருக்கும். இது தினேஷ் அண்ணே. அவரும் வந்துட்டு ஆ இவர் வந்துட்டு ரேண்டமா இவர் ட்ரேடர். ப்ராப்பர் இவர் ட்ரேடர். நான் ட்ரேட் பண்ற சார்ட்ஸும் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். பிகாஸ் இது அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரேடிங் சேனல். அடுத்து இங்க பாருங்க. அடுத்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் குரூப்.
நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் இதுதானே? ஓகே. இது என்ன சார்ட்ன்னே தெரியலையே இது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப் லிமிடெட். இத விட்டுருவோம். இது என்னன்னு தெரியல. ஆமா. நம்மளோட டிஸ்கார்ட் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்லயும் ஓரளவு அப்பப்ப ஆக்டிவா இருப்பாங்க. இவரு மாமா வந்து ட்ரேடும் பண்ணுவாப்புல இந்தியன் மார்க்கெட்ல. இவரோட பெட்ஸ் நல்லா இருக்கும் நீட்டா. ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு இந்த மாரி ட்ரேட்ஸ் குடுப்பாரு. குடுத்துட்டு அமாயின்னு இது மாரி காணாம போயிருவாப்புல. அடுத்த வருஷம் இவரோட கால்ஸ் வந்து நான் எடுக்கலான்னு தான் இருக்கேன். நவம்பர் 2025 நெறைய இருக்கு கைஸ் இங்க பாருங்க. இது வந்துட்டு ஆ கோல்ட் இடிஎஃப் வாங்குன ட்ரேடு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இது பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து படுத்துருச்சு. எப்ப போட்டிருக்காப்புல? 1 டே சார்ட், டெய்லி சார்ட். இதுதானே இந்த இடம் தானே? நவம்பர் மாசம். இதுவா? இதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் தொம்பலாயிருச்சு. இவரோட கணிப்பு வந்து வேலை செய்யல. அஃப்கோர்ஸ் எல்லாரோட கணிப்பு வந்துட்டு எப்பயுமே கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இவர் நீட்டா ஷோ வந்துட்டு காமிப்பாரு. இங்க பாருங்க. 145 இங்க பாருங்க. அடுத்து, அடுத்து நீட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுவாரு. அத ட்ராக் பண்ணி 145, 155, 165 வாவ் 185 அப்படிம்பாரு. இது வந்து நமக்கு கிஃப்ட் குடுத்தாரு போஸ்டர் மாமா. இந்த மாரி நெறைய இருக்கு. நெறைய வந்துட்டு அவரு குடுத்துருப்பாப்புல. வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ். இப்போ வந்துட்டு இவைங்க பஞ்சாப் பேங்க் இதாயிட்டாய்ங்க. இந்த மாரி நீட்டா இப்படியும் பண்ணுவாப்புல. இங்க பாருங்க அடுத்த ஷோ பாருங்க. 175, 165, 165 ஃபர்ஸ்ட் டார்கெட் மெட். சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 545. இதுல வர ஷோ காமிப்பாரு நீட்டா. எல்டிஐஎம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. எவ்வளவு தூரம் ட்ராக் வச்சிருக்காரு அப்டின்ட்டு. எல்டிஐ மைண்ட்3. ஒரு நாள் நம்ம அவர கூப்ட்டு எப்படி ஸ்டாக் பிக் பண்றீங்கன்னு ஆ கேட்போம். அது ஒரு நாள். இப்ப இல்ல கைஸ். ஒரு நாள். அந்த பாட்காஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவர கூப்பிடுவோம். ஏன்னா, அவர் வந்து நீட்டான ஃபைனான்ஸ் கை. ஆ ஒரு ப்ராப்பரான ஃபைனான்ஸ் கை. மைண்ட்ரியுமே நல்ல கீழயே புடிச்சிருக்காரு. அக்டோபர் மாசம் இங்க புடிச்சிருக்காரு. செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர் மாசம் இங்க எடுத்திருக்காரு நீட்டா. செப்டம்பர ஒட்டி இந்த இதுல எடுத்திருந்திருக்காரு கைஸ். இதுல எடுத்த ரைடு ஆல்மோஸ்ட் 20, 26% குடுத்துருந்துச்சு. ஆனா இவர் வந்து ட்ரேட்ஸா எடுப்பாரு. இவர் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணாம, இங்க அடுத்து பாருங்க. அடுத்த ஷோ பாருங்க. இந்த ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ. ஆடட் HDFC to my portfolio. அடுத்து. நல்லா இருக்கும் ஒரு போடுறது. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இதுக்கு தான் டிஸ்கார்டு. பின்னாடி போய் பார்க்கிறப்போ நல்லாருக்கும். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ. இந்த வருஷத்துக்கு இது இவரோட போர்ட்ஃபோலியோ மட்டுமே. இதுக்கு முன்னாடி இவர் பண்ணலன்னு நெனைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க. இது வந்து கோல்ட் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணது. இங்க இருந்து ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சாரு. நீட்டா நீட்டா ஒரு 1% 2% மாசத்துக்கு நீட்டா பண்ணுவாப்புல. கோல்டுல இருந்து இடிஎஃப்ல இருந்து தான் ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி தொம்பலா தான் இருக்கும். பெருசா இருக்காது. இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது வந்து அவருக்கு தான்ல இருந்து குடுத்ததுன்னு நெனைக்கிறேன். ஆமா. நல்ல போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டபிளா இருந்ததுக்காண்டி தான்ல இருந்து குடுத்தது. அதுக்கு முன்னாடி பெருசா இருக்காது கைஸ். ஸோ வேணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எத்தன பேரு? நான் கிட்டத்தட்ட 4100 பேர் இருக்கிற குடும்பம். பெருசா வளரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதுதான் இப்போதைக்கு. ஆ இந்த வருஷம் வந்துட்டு பிரிட்டி குட் இயர் டூ பி ஹானஸ்ட். கத்துக்கிட்டது நெறையா.
அறிவு கண்லாம் வந்துட்டு திறந்த வருஷம் இந்த வருஷம். அண்ட் எப் தட்ஸ் இட். இப்போ வந்துட்டு சேது உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? நீங்க நீங்க உங்களோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கா? நீங்க வந்து 26% அப்ல இருந்துச்சு உங்களோட என்னோட போர்ட்ஃபோலியோ. கரெக்டா என்னோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்வியஸா சவுத் பேங்க் ஒன்று, ஆமா. அண்ட் தென் பிஹெச்எல், எது? அதுக்கு பெல் பிஹெச்எல். பிஹெச்எல். ஸோ பிஹெச்எல் வந்து வந்து ஒரு ஆப்வியஸா அது ப்ரைவேட்ல போட்டிருந்தது. அரௌண்ட் 250 வந்து 240 250 அந்த ரேஞ்சில் பை பண்ணி 300 டார்கெட் பண்ணேன். 240, ஸோ அண்ட் 250. தென் வந்து பாரத் ஃபோர்ஜ். அடுத்ததா? பாரத் ஃபோர்ஜ் இன்னொரு ஸ்டாக்கு. ஸோ பாரத் ஃபோர்ஜ் வந்து கொப்பை மவனே இதெல்லாம் இந்த என்கிட்ட இடத்துல சொல்லவே இல்ல. நான் அந்த இன்னொரு ட்விட்டர்ல போட்டிருந்தேன். நீ அந்த பார்த்திருக்க மாட்டேன். அந்த அக்டோபர்லயே போட்டேன் பாரத் ஸ்போர்ட்ஸ். ஏய் எனக்கு அனுப்ப வேண்டியதாடா வென்று. பாரத் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் வந்து வேற என்ன எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ? இது பாரத் ஃபோர்ஜ் அரௌண்ட் 25 ஓகே. 24 ஓகே, ஆல்மோஸ்ட் கீழேயே 20 பிடிச்சிருக்க. 25% சரி, ரைட்டு. ஸ்டாக்ல சொல்றேன் நான். ஆ. அக்டோபர்ல. அப்புறம் வேற ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எனக்கு வந்து ஆர்இசி எல்டிடி அப்படின்னு ஒரு கம்பெனி. அது வந்து லைக் ஃபினான்ஸ் செக்டார். அது வந்து ஆர்இசிஇ எனக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்டி ஆர்இசிஇ எல்டிடி அப்படியே ஒரு ஸ்டாக்கே எல்டி இல்லைங்கிற. இது வரேன். ஆர்இசிஎல் கீழே இருக்கும். ஆர்இசி லிமிடெட் எல்டிடின்னு இருக்கும். ஆர்இசி லிமிட்டடா? அது ஆப்வியஸா பெரிய டிராப் கிடையாது, ரீசனபிள். நான் ஏன்னா வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பார்க்காம ட்ரேட்ஸா தான் பார்த்தேன். ஒரு ம். ஷார்ட் டேர்ம் நான் எப்படி சரி. ஆன்டிசிபேட் பண்ணேன்னா லைக் ஒரு ஒரு 20%, 17 to 20% ஸ்டாக் மூவ். ஸோ அப்படி இருந்தா எனக்கு ஓகே. பர் ஈக்விட்டி சைடில் நமக்கு அது வந்து ரீசனபிள் தான். ஏன்னா எனக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. ட்ராடவுனுமே பெருசா இல்லை. ம், ம், 3 to 5% தான் மேக்ஸ் ட்ராடவுன் போச்சு. ம், ஸோ இட் இஸ் குட்ல. ம். அதுக்கு அடுத்து ஏயோ பேங்க். அது என்னோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாட்டி. ஏயோ பேங்க் வந்து அரௌண்ட் 730 எப்பா, இது நான் வாங்கினது. என்னடா கோடை போட்டு வச்சிருக்கேன்? நான் தான் போட்டு வச்சேன், நீ போடல. ஒரு 1000 வந்து 10 நிமிஷம். டார்கெட் பண்ணியிருந்தேன். ம். ஸோ ஏயோ பேங்க் வந்து அரௌண்ட் ஏய், இது செவன் எங்கடா தேர்ட்டி நான் ஃபைவ் கோடை போட்டு வச்சிருக்கேன்? சூப்பரா போயிருக்கு. ஆமா, நானாக தான் பண்ணேன். அதுக்கு அடுத்து வேற ஐ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எப்போனா 69 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தேன், 85 டார்கெட் பண்ணி. இப்போ லாஸ்ட் வீக் 69. முந்தின வீக் தான் வந்து போயிருக்கு டார்கெட். ம். நீ ஸோ போடலையா? இது ஒரு போயிருச்சு 85. 85. 85 போயிடுச்சு. இது ஒரு 23% மூவ். ம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொன்று வந்து செயில் வந்து கொடுத்த இடத்துல இருந்து அப்படியே அங்கேயே கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போல. அண்ட் ம். தென் வேற என்னன்னா ஆப்வியஸா ஒரு கம்பெனி எது? சுந்தரம் ஓ, ஃபாஸ்ட்னஸ். ஐயோ. அது வந்து ஏப்ரல்ல பண்ணியிருந்தோம். சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் அது வந்து ஏப்ரல்ல பண்ணது. 840 850 ரேஞ்சு. எக்ஸிட் வந்து 1040 சம்திங். அதுவும் நல்ல மூவ். எங்கடா சுந்தரம் அது ஃபாஸ்டனஸ் ஒரு காணோம்? 20%. அந்த இருக்கு. எஸ், எஃப் 850 860 அந்த ரேஞ்சு, 1040 50 அந்த ரேஞ்சில் எக்ஸிட். ஸோ அது ஒரு 23% மூவ். ஸோ அரௌண்ட் கேகரா லைக் ஈக்விட்டி சைடில் பார்த்தா ரெண்டு ஸ்டாக் வந்து கொஞ்சம் அடி. விச் டோட்டலாக எவ்வளோ ட்ராடவுன்னா ஒரு 8%. பட் இன் ப்ராஃபிட் சைடில் பார்த்தா ஒரு ஆவரேஜிங் 20 இன் 4 ஸ்டாக்ஸ். இன்னொரு ஸ்டாக் நான் சொல்ல விரும்பல. ஸோ 4 ஸ்டாக்ஸ் வந்து ஆவரேஜிங் 20. ஸோ நெட்டாக வந்து ஈக்விட்டி சைடில் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இந்த வாட்டி, லாஸ்ட் இயர் மாதிரி. லாஸ்ட் ம். இயர் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு செக்டார் மட்டும் எடுத்தேன், மிட் கேப் 50. ஸோ ம். மிட் கேப் 50 செக்டரை மட்டும் எடுத்து அதை ஆல் டைம் ஹைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுல இருக்க டாப் 5 லைக் டாப் 5ல ரொம்ப பெக்யூலியரா அந்த இண்டெக்ஸ் கூடவே கோரிலேட் ஆயிருக்கும்ல ரொம்ப. அந்த ம். ஸ்டாக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணேன். அதுவுமே லாஸ்ட் இயர் நல்லா போச்சு. அதுல பாரத் ஃபோர்ஜும் போன வருஷம் ஆனா பாரத் ஃபோர்ஜ் ரொம்ப ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சு. 40+ குடுத்துச்சு. ம். ஸோ இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அத எஸ் போன இம்ப்ரூவ் பண்ண வருஷம் போறோம். ஏன்னா, அடுத்த வருஷம் நான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா ஒரு பண்ணிருக்கோம். ஏஎம்சிக்குள்ள கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் பெர்சனல் பிராக்டிஸு. அது போக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் தென் லைக் பெரிய ஆளுங்க எப்படி இத பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்னதான் டெக்னிக்கல் தெரிஞ்சிருந்தாலும், அது அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆ அதனால வந்துட்டு எஸ் கைஸ் அடுத்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அரவுண்ட் 1 ஹவர் இந்த எபிசோட் வந்துருச்சு. இதுலருந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெருசா என்னன்னு தெரியல. பட் ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன். என்னோட பெட் நான் எப்படி எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் சொல்லியிருந்தேன். அது மேபி லைக் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. தம்ஸ் அப் போடலன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. ஸோ நான் பெருசா சொன்னேன் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டில் இது வந்துட்டு வுட் பி எ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். அண்ட் எஸ் கைஸ் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை குட் பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது மேட்ரிக்ஸ் அண்ட் சிஏசி. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஸ்டே சேஃப் கைஸ். பை பை.